எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள் வந்து இப்போ ஆட்டம் பற்றி நான் வந்து ஒரு எபிசோடு இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆட்டம் பற்றி ஒரு குட்டி எபிசோட். ஆட்டம்னா என்ன, எங்கே நம்ம ஊரில் ஆட்டம் நடக்காது, இங்கே ஆட்டம் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி பேச போகிறேன். வாங்க உள்ளார போய் பார்ப்போம். ஹே கைஸ், யூகேல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சீசன். அதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆட்டம் வந்து செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் போகும். ஸோ கரெக்டாக சம்மர் முடிஞ்சு வர சீசன் தான் ஆட்டமில் என்னென்னா வெயில் கம்மியாகிட்டே போகும். ஸோ சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து இலை உதிர் காலம், ஃபால் அப்படிம்பாங்க. ஏன் ஃபால்னால் அப்போ தான் வந்து எல்லா இலைகளும் வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த க்ரீன்லேருந்து அந்த இலை வந்து வேறு கலர் ஆகி அப்புறமா விழுந்துடும். ஸோ இந்த டைமில் என்னென்னா எல்லா மரங்களும் சரி, மிருகங்களும் சரி, எல்லாமே வந்து வின்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கும். ஏன்னா ஆட்டம்க்கு அப்புறம் வர சீசன் வந்து வின்டர், அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து ஸ்ப்ரிங் வரும். ஸோ என்னென்னா இப்போது இந்த அணிலை பார்த்திங்கன்னா, அணிலும் என்ன பண்ணுவோன்னா செஸ்ட்நட்லாம் நிறைய கீழே விழுவோம் மரத்துலேருந்து. அந்த நட்டெல்லாம் எடுத்து சேகரித்து வின்டர் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ஒன்று குழி தோண்டி பாய்ச்சி வச்சிடும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா மிருகங்களும் அந்த டைமில் வந்து தூங்க போயிடும். ஸோ டிசம்பர் டைமில் அவ்வளோவா வேலை பார்க்காது. பாருங்கள், இதே இலை இந்த க்ரீனாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த லைட் yellowish க்ரீனு, அப்புறம் இது ஃபுல் ப்ரௌனு, அதுக்கு நடுவில் ஒரு ரெட்டு வரும். அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிடச்சிதுன்னா அதையும் காமிப்பேன் நான். இந்த மாதிரி வந்து வேறு கலரில் அப்படியே மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே வாங்க, அப்படியே பாருங்கள், இங்கே வாங்க, இந்த கலர் சேஞ்சஸ் இங்கே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக அந்த க்ரீன்லேருந்து அப்படியே மாறிட்டுருக்கு, ரெட்டிஷ் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் விழுந்துடும், கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் இதுதான் ஃபால். அப்படியே ஃபால் ஆகுது பாருங்கள். 1 2 3 ஃபால் அண்ட் ஃபால். இந்த இலைகள்லாம் வந்து மரத்தில் யூஸ்வலாக பச்சையாக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து குளோரோஃபில்க்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளி வேணும், சன்லைட் இருக்கணும். ஸோ சன்லைட் வந்து ஆட்டமில் கம்மியாகிறதுனால தான், அந்த குளோரோஃபில் கம்மியாகிறதுனால தான் அந்த கலர் வந்து வேறு கலருக்கு மாறுது. பட் சில மரங்கள் மட்டும் பாருங்கள், இது ஹாலி மரம், கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஏன் பச்சையாக இருக்குன்னா, அதுக்கு வந்து ஒரு கோட்டிங் இருக்குமா அந்த இலைக்கு மேலே. அது வந்து எப்பயோ த்ரூ அவுட் த இயர் வந்து அதை அந்த க்ரீனை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக, இதை பற்றிலாம் ரொம்ப பேச வேண்டாம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதுதாங்க யூகேல இருக்க ஆட்டம். நான் ரொம்ப நல்லா உங்களுக்கு போய் ஷூட் பண்ணும்போது நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இப்போ அடுத்தது வின்டரில் மெயினாக ஸ்னோவோட உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸோட, ஹோப்ஃபுல்லி இது வந்து கிறிஸ்மஸ் வந்து ஒயிட் கிறிஸ்மஸாக இருந்தால் அதை காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். See you in the next episode.